ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோ போட்டு இல்லைங்களா, அதுவே கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த விநாயகர் ஸ்டாச்சு வாங்கியிருக்கும் போது ஒரு பாக்ஸ் ஒன்று காமிச்சிருப்பேன். அதாவது எல்எஸ்கே ஜுவல்லரியில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது. இந்த பாக்ஸோடைய அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நான் என்ன வாங்கியிருக்கேன், அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த பன்னீர் சொம்பு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த தாலி உருக்கல் போட்டிருந்தேன்ல, அந்த தாலி உருக்கல் போட்டிருக்க வீடியோ போடும்பொழுது ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த பாக்ஸுமே அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இந்த பாக்ஸையும் நான் காட்ட போகிறேன். இதில் நான் என்ன வாங்கினேன், அன்னைக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இன்னைக்குமே வாங்கியிருக்கேன். இது எல்லாம் என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் ஐ எம் ஸோ ரியலி வெரி சாரி, மன்னிச்சிருங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சு அப்படின்னா ஒரு பொருள் மட்டும் நான் காமிக்காம அடுத்த வீடியோவில் காமிக்க வேண்டியது வரும். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வெள்ளின்றது ஒரு நல்ல சிறந்த சேமிப்புன்னு தான் நான் சொல்லுவேங்க. வெள்ளியில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் சேமித்து வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதாவது இதுவுமே நல்ல ரேட்டு போகும் அப்படின்றத தான் நான் சொல்றேன். ஏன்னா வெள்ளி கோல்டை விட அதிகமா இப்ப போயிட்டே தான் இருக்கும். கோல்டுக்காவது ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. ஆனா வெள்ளிக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்ப வெள்ளின்றது ரொம்பவே முக்கியத்துவம் ஒரு ஆனதாவே ஆயிடுச்சுங்க. முக்கியத்துவம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏன்னா வெள்ளியில நிறைய வகையான பொருட்கள் அதை யூஸ் பண்றாங்க. வெள்ளி வச்சு யூஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம நிறையவே படிச்சிருப்போம், நிறையவே கேட்டிருப்போம். இப்போ அது மாதிரி தான் நடந்திருக்கு. அதனாலதான் வெள்ளியுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. அதனால உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு வேஸ்ட் பண்ணாம, நீங்க கொஞ்சம் அமௌண்ட் தான் வச்சிருந்தீங்க, கொஞ்சம் கையில அமௌண்ட் இல்ல, எனக்கு கோல்டு வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இல்ல, என்கிட்ட சில்வர் வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 10 கிராமோ ஒரு 5 கிராமோ காயின்ஸா கூட வாங்கி கூட சேமிச்சு வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த காயின்ஸை கூட நீங்க சேல் பண்ணலாம். இல்லைன்னா கூட நீங்க ஒரு பொருளா கூட அதை மாத்திக்கலாம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலயுமே பிரிச்சு சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல முதலீடு எல்லாத்துலயுமே பண்ற மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரா போகும் லைஃப். அதனாலதான் நான் சொல்றேன். வெள்ளி இப்ப நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ நீங்களுமே 10 கிராம் வெள்ளி வாங்கலாம், ஒரு 20 கிராம் வெள்ளி வாங்கலாம். அந்த மாதிரி பிரிச்சு வெள்ளியை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வைங்க. இப்ப வாங்க இந்த பாக்ஸ்ல நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத காமிக்கலாம். இந்த பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்கே ஜுவல்லரி. இது அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஜுவல் ஷாப்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனாலதான் இதுல போயிட்டு நான் வெள்ளி வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்கிட்ட இல்ல, இந்த பொருள் என்கிட்ட இல்ல. அதனாலதான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு முதலீடாகவும் கூட இருக்கலாம் இல்லையா. நம்ம வெள்ளின்றது ஒரு சின்ன சின்ன பொருளாய் வாங்கி வைக்கிறது கூட ஒரு முதலீடா தான் இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி ஆஃபர் டைம்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பிராண்டடான ஜுவல் ஷாப்பா இருந்தாலுமே நீங்க வாங்கி அதை சேமிச்சு வச்சுக்கோங்க. இது 18 டச் தான். இது பியூரிட்டி இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்க. இதோடைய பியூரிட்டி 18 டச் அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஏன்னா 18 டச்சுக்கு மட்டும்தான் மேக்கிங் சார்ஜஸ் இருக்காது, நமக்கு கம்மியா இருக்கும். வேல்யூடுன்னு பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ரீசைல் வேல்யூ பண்ணாலுமே 18 டச்சுக்கு தான் இப்போ 92 பாயிண்ட் கூட எடுக்கிறாங்க. அதனால நீங்க இது ஃபீல் பண்ண வேண்டாம். 18 டச் கிடைச்சிச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க. இந்த தட்டுமே ஒன்று வாங்கினேன். இதோடைய கிராம் எவ்வளோ, அதே போல இந்த தட்டு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த படி பாத்தீங்க அப்படின்னா இது குபேரர் படின்னு சொல்லுவாங்க. இது சாமி ரூம்ல வைக்கும் பொழுது அவ்வளவும் ஐஸ்வர்யம் பெருகும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி படி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படியில நம்ம எதை ஒண்ணு போட்டு வைக்கிறோமோ அது பெருகும் அப்படின்றதே ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் சாமி ரூம்ல இந்த மாதிரி ஒரு சின்ன படி அரிசியோ நெல்மணியோ இல்ல காயின்ஸ் ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இருக்கிறது கோல்டு காயின்ஸா இருந்தாலும் சரி, நம்ம காசா இருந்தாலும் சரி, சில்வர் காயின்ஸ் இல்ல அரிசியில இது அரிசியாவும் இருந்தாலும் இல்ல நெல்மணியா இருந்தாலும் ஏதாவது ஒன்று போட்டு வைக்கும்பொழுது அது நிரம்பி வழியும் அப்படின்றதே
நமக்கு வந்து ஐதீகம். இப்போ வாங்க நம்ம வந்து இதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பாக்ஸ்லலாம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்குமே போர் அடிக்கும், வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னா போர் அடிக்கும், பொறுமையாக பார்க்க மாட்டீங்க. அதுக்கு தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா 24/8/2025, அதாவது வந்து ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி வந்து நான் வாங்கி சேமிச்சுட்டே இருக்கேங்க. ஏன்னா வெள்ளிலையுமே நம்ம வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பெங்களூர் ரேட்டு, அதாவது ஒரு ஒரு ஊருக்கு வந்து ரேட்டு வந்து மாறும். இங்கே எங்கள் ஊர் பெங்களூர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து இந்த குபேரர் படியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த கிராம்லாம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதில் கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதாவது வந்து இந்த படியுடைய கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 23 கிராம். இது 23.200 மில்லி இருக்கிற மாதிரி வந்து இந்த படி வாங்கினேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த தட்டு இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கிற தட்டு வந்து இது வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 9.300. இங்கேயுமே அதே தான் போட்டிருக்காங்க, 9.300. 9 கிராம். இது 9 கிராமுக்கு வந்து 300 மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி வந்து 9.300. டோட்டலாக வந்து இதுக்கு மேக்கிங் சார்ஜ் எல்லாம் கிடையாது. இதுக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்தது அப்படின்னா, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து, ஜிஎஸ்டிக்கு மட்டும்தான் நம்ம இங்கே காசு கொடுக்கணும். ஜிஎஸ்டியை சேர்த்து டோட்டலாக வந்து 4350 ரூபாய் கொடுத்து இந்த 2 பொருளுமே வந்து அன்னைக்கு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க. என்னைக்குனா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி இது வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி நீங்களுமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொருள் பெரிய பொருளாக கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 18 டச் 92 பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரீசேல் வேல்யூவில் தான் எடுக்கிறாங்க. அதையுமே நான் வந்து அங்கே நல்லாவே கிளியராகவே கேட்டுட்டு வந்துட்டேன். அதனால் வந்து சில்வர்லேயுமே வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு வாங்கினது இந்த படி தான் வாங்கினேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் சொம்பு வாங்கினேன் இல்லைங்களா, அன்னைக்கு வாங்கினது ஒரு 20 கிராம் வந்து பார் வாங்கினேங்க, சில்வர் பார் வாங்கினேன். இதோடைய பில் டீட்டெயிலை பார்க்கலாம். இன்னைக்கு மதிப்புக்கும் அன்னைக்கு மதிப்புக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா அந்த பன்னீர் சொம்பு வாங்கினேன் இல்லைங்களா, அந்த நாளில் தான் வந்து இதையுமே வாங்கினேன். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த 20 கிராம் சில்வர் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதி, அதாவது வந்து 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தான் வாங்கினேன். அன்னைக்கு வந்து சில்வர் ரேட் என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அன்றைக்கி வந்து சில்வர் வந்து ரேட் வந்து இங்கே பெங்களூர் ரேட் வந்து 116 ரூபாய் இருந்தது. அப்போ இன்னைக்கும் அன்னைக்கும் மதிப்பு பாருங்கள். அப்போது நமக்கு வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு லாபமாக தானே இருக்குது. ரேட்டு வந்து ஏறிட்டு தான் போகுது தவிர குறையல. அதனால இனிமேலுமே வந்து ரேட்டு ஏற தான் செய்யும். அதனால வந்து யாருமே தயங்காமல் வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ரேட்டு இதுக்கப்புறம் வந்து குறையாது. 1 ரூபாய் 2 ரூபாய் ஏற தான் செய்யுமே தவிர குறையாது. பாருங்க, அன்னைக்குமே இன்னைக்குமே ரேட்டோடைய டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு இதுலேயே தெரியும் இந்த பில். அதனால தான் நான் பில் டீட்டெயிலோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 116 ரூபாய் இன்னைக்கு, அதாவது வந்து நான் வாங்குறப்ப 20ஆம் தேதி பெங்களூர் ரேட்டு போட்டிருந்தாங்க. அப்போ டோட்டலாக இந்த சில்வர் பாருக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி, அதுக்கு அடுத்தது வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து 9.75 அப்போ டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி இந்த மேக்கிங் சார்ஜ்லாம் சேர்த்து 2600 ரூபாய் கொடுத்து இந்த 20 கிராம் வந்து சில்வர் பாரம் வாங்கிடலாங்க. கோல்டே வாங்க முடியல என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 2600 ரூபாய் எல்லார் கையிலையுமே வச்சுருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது சேமித்து வச்சுருப்போம் இல்லையா, கையில் வச்சுருப்போம்ல, அந்த காசுக்கு வந்து இந்த மாதிரி காயினாக வாங்கி நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. இது வந்து 10 கிராமு 20 கிராமு அந்த மாதிரி வாங்கி
வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து எவ்வளோ பெரிய தொகையாக வந்து நிற்கும் தெரியுங்களா. அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் கோல்டு வாங்க போகிறப்ப கூட ஒரு 10 கிராமாக ஒன்று வாங்கிட்டு வாங்க. இல்லை அப்படி முடியாது, என்னால் கோல்டு வாங்குறப்ப வாங்க முடியாது, கோல்டே வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வராவது வாங்கி இந்த மாதிரி வந்து சேமித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருளாக வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் வேஸ்ட்டு இது ஜிஎஸ்டியுமே அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும். இதுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் 10 கிராமா 5 கிராமா இல்லை 20 கிராமா கூட வாங்கி சேமித்து வச்சுட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து 1000 கிராம் சேமிக்கிற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருங்க. அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சில்வரில் சேமித்து வைங்க. சில்வருடைய வேல்யூடு வந்து இப்போ அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன்னா இதில் நிறைய பொருட்கள் வந்து உருவாகிட்டு இருக்குது சில்வரை வச்சு. அதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக இன்னைக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த பாக்ஸ்லலாம் வந்து நான் எத்தனை கிராம் வரையும் சில்வர் இதுவரையும் சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்றதும் ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் புது புது வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வரும். உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் சொல்ல மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் எப்படி சேமிக்கிறீங்கன்றது நானும் தெரிஞ்சுப்பேன், அதுக்காக தான். அதே போல் இதை பார்த்துட்டு லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் போடும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் போடும்போது நீங்கள் என்னுடைய சேனலை ஆர்வத்தோடு பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷ்னல் மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இதில் வராது. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.